அவ்வளோதான் வசதி. நாங்கள் படிக்கும் போதுலேருந்து இப்படி தான் நாங்களும் இப்படி தான் படிக்கிறோம். படிக்கும்போது அது கேர்ள்ஸ் பூரா அங்கே போவாங்க. பாய்ஸ் ஒன்று இதில் தான் போவாங்க. பாட்டியா இது யூஸ் பண்ணாமல் மேடம் ஆமாம் இப்போதான் பாய்ஸ் பாய்ஸ் மட்டும் இல்லை வேலைக்கு சரி கட்டடம் மட்டும்தான் எங்களுக்கு அங்கே குடங்கள் வெளியில் கழுவி வச்சிருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரிங்களா? நீங்க படிப்பீங்க இல்லை? சரி, உனக்கு என்ன ஆகணும் ஆசை? ஐபிஎஸ். நீங்கள் போலீஸ். அதுக்கு நிறைய நம்ம கேம்ஸ்லாம் விளையாடுறீங்களா? என்எஸ்எஸ் என்சிசி எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்காங்க. என்எஸ்எஸ் கேம்ஸ்லாம் யார் யார் விளையாடுறாங்க? என்னென்ன கேம்ஸ் விளையாடுறீங்க? வெளியே விளையாடுறது இது எல்லாமே ஸ்கூலுக்குள்ள விளையாடுறதா இருக்கு. வெளியில என்ன விளையாடு? வெளியே என்ன விளையாடுறீங்க? கபடி இதெல்லாம், வாலிபால், பாஸ்கெட் பால், அந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பிடி டீச்சர் என்ன இந்த மாதிரி டீச்சர்ஸ் வேகன்சி ஏதாவது இருக்கா? என்னென்ன போன வருஷம் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்தாங்க. காம்படிஷன் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த இயர் இன்ன வரைக்கும் கவுன்சிலிங்ல வேலை வரலாம். அப்படி வரலன்னா அவங்க
ஏன்னா இவங்க ஆசைப்படுறது எல்லாமே பெரிய விஷயங்களா இருக்கு. அதுக்கானது நம்ம பண்ணி கொடுத்தாலும் அவங்க இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியும். என்ன பற்றாக்குறை? சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்னலாம் மாற்றணும்னு நினைப்பீங்க? நீ ஸ்கூல்ல இந்த வசதிகள்லாம் இல்லை, இந்த வசதிகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது என்ன? சும்மா தைரியமா சொல்லுங்க. இந்த பாத்ரூம் வசதி நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கும், சானிட்டரி பேட் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்டா இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு டேஸ்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லி இங்க பாத்ரூமா? வேற உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, என்ன தேவை இருக்கு? அத மேடத்திட்ட சொல்லி நீங்க என் இடத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் மாத்துவேன் அப்படி நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல இந்த வசதிகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப பாப்பா அருமையா சொன்னாங்க, அதே மாதிரி உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் வெளியே அனுப்பிச்சிடலாம், நம்ம மட்டும் பேசலாம். கிளாஸ்ல பெயிண்ட் அடிச்சு நம்ம நல்லா டிராயிங். கம்ப்யூட்டர் லேப்லாம் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குதா? 20 கம்ப்யூட்டர் இருக்கு. அதுல எத்தனை கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது? ஒர்க் பண்ணல. நம்ம இப்ப பாத்துக்கோம் கம்ப்யூட்டர். சரி, நல்லா படிங்க சரிங்களா? ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எல்லா தயாரிப்பும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா? நல்லா படி. உங்களுக்கு ஸ்கூல்ல என்னென்ன வசதி வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த சட்டமன்ற தொகுதியோட பிரதிநிதி சரிங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இல்லையோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வசதியில் இந்த ஸ்கூலில் இருந்தால் நல்லா இருக்கும். சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுப்பா. தைரியமா என்ன தெரியும் அவங்க உடனே செஞ்சு சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லுங்க. இப்போ என் இடத்துல இருந்தா நாளைக்கு நீங்க வரணும், என்னோட இடத்துக்கு வரணும்ல, பெரிய ஆளாகி அப்படி நீங்க வந்தீங்கன்னா இந்த வசதிகள்லாம் என் ஸ்கூலுக்கு நான் பண்ணுவேன். நீங்க பெரிய ஆளாகி இந்த வசதியெல்லாம் நான் பண்ணுவேன் நீங்க நினைக்க முடியாது. சொல்லுங்க, யாராவது கை தூக்கிட்டு சொல்லுங்க பாப்போம். கீழே 6th அழகா சொன்னாங்க. சொல்லு சொல்லு. சொல்லுங்க. ஜன்னல், இந்த ஜன்னல் ஒண்ணுதான் ஒர்க் ஆகுமா? எல்லாமே ஒர்க் ஆகும். டீச்சரே இல்லை அப்போ டிடி பீரியடே இருக்காது. டிடி மேம் இல்லாமல் எப்படி மேம்? இல்லை மேடம், நானே வந்து யோகாவுக்கு சொல்லி கொடுப்பேன். பழைய ஸ்கூல்லையும் ஒரு இப்படியாவது மாற்றி சொல்லுவேன். டிடி பீரியட்னு வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கான விளையாட்டுகள் அவங்களுக்கு பேஸ்கெட் பால், வாலிபால்லாம் ஒழிக்கிறாங்க. கொக்கோ மட்டும்தான் விளையாடுறோம், ஒழிச்சு பிடிச்சி விளையாடுறோம், லாக் அண்ட் கீ விளையாடுறோம். இதெல்லாம் வந்து தெருவில் விளையாடுற விளையாட்டுகள். ப்ரொஃபஷ்னலாக இருக்குது எதுவுமே நம்ம சொல்லித்தரோம். ஆனால் அவங்க எயிட்லாம் பார்க்கணும், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், என்எஸ்எஸ் இல்லை, என்சிசி இல்லை, இந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். என்எஸ்எஸ் பெண்கள் வந்து வெளியே வந்து படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கான இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிற சிஸ்டம் ஆன் பண்ணுங்க.
தொட்டாலே டஸ்ட். அதே மாதிரி ஏசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். கம்ப்யூட்டர் லேப்னா ஒரு ஏசி இருந்தே ஆகணும். இன்னும் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலையோ? 11th 12th இன்னும் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லை மேடம், கம்ப்யூட்டருக்கு ஸ்டாஃப் கம்ப்யூட்டர் இப்போ ஸ்டார்ட் எல்லாம் இல்லை. பிடி சயின்ஸ் வேகன்சி எல்லாம் சொல்லி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட் எங்களுக்கு அலாட்டட் கிடையாது. இப்போ யார் சொல்லி தராங்க? மேடம் ரிசர்ச் சயின்ஸ் இல்லை, அதனால சயின்ஸ் கேட்கறதுக்கு இதுவும் வேகன்சி அலாட்டட் இல்லை இல்லை இந்த ஸ்கூலில் இல்லை. கம்ப்யூட்டர் போஸ்ட் அலாட்டட் அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டே இல்லை. 2 வருஷமா அப்படி இல்லாமல் ஏரியாவுக்கு வரலாம். அதனால அந்த போஸ்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த பார்ட் டைம்ல ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் அவங்கள வச்சு இருக்காங்களா? அவங்க பார்ட் டைம் பண்ணுறவங்க சொல்லி தருவாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். நமக்கு எப்போ அவையில் வருவாங்க? ஹாஃப் டே தான் அது. நமக்கு எப்போ அவைலபிளோ அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. சின்ன கிளாஸ் பிள்ளைங்களுக்கு தான் அவங்க அதனால இந்த ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் அவார்ட் பண்ணா அவங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நானும் சீமோட இந்த கிளாஸஸ் சீமோட்டே இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் லேபர் ஸ்டாண்டர்டாக கம்ப்யூட்டர்ஸ் எப்பயுமே கேட்குற மாதிரி கூப்பிட்டுட்டே தான் இருக்கணும். கூப்பிட்டாமலாம் இல்லை மேடம். அவங்களே ரிக்வஸ்ட் வைக்கிறது அவங்களும் செய்ய. இந்த மாதிரி என் ஸ்கூலில் வேலை எடுப்பாங்க. வேலை பார்க்குறேன். நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன்.